கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கருப்பு கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா 8 hours ஊற வச்சுக்கலாம். இதுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ரெண்டத்தையும் தண்ணி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு குக்கர் எடுத்து அதில் நல்லா சூடான பிறகு தேவையான அளவு எண்ணெய், நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு யூஸ் ஆகும். மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா வதங்கிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 தக்காளியை போட்டுக்கலாம். இந்த குழம்பு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்குமே வச்சு சாப்பிடலாம். தக்காளியை போட்டு தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். தக்காளி இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு தோல்லேருந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது நம்ம எல்லா குழம்புக்கும் செட் ஆகிற மாதிரி சூப்பராக அரைச்சி வச்ச வீட்டிலேயே செஞ்ச குழம்பு மிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சதை போட்டுட்டு ஊற வச்ச கொண்டக்கடலையை போட்டு இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா 4-5 சவுண்ட் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். நீங்கள் உப்பு பார்த்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதே மாதிரி குக்கரில் கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணால் போதும். சுவையான கொண்டைக்கடலை குழம்பு ரெடி. அதிகமான அளவு மசாலா போடலைனாலும் ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். Thank you for watching. Please subscribe for more videos.